ओम नमो भगवते श्रीरमणाय। मूषिकवाहन मोदकहस्त चामरकर्ण विडंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते। ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கடந்த நாள் யாவும் நின்பால் கழித்தவனாகி என்னை உடந்தையாய் எழுத்தோய் தேகம் உதறிடும் ஒரு நாளன்று கிடந்தவாரன்றி நின்னை கெட்டியாய் பிடித்தும் ஞானம் அடைந்தவார் அழைத்து செல்வாய். அப்பனே ரமண ஜோதி பருகிடு நீரும் என்றும் பசிக்குணச் சோறும் தந்தே உருகுமுள் ஐந்தும் ஆறா ஊற்றழத் தருவோய் நின்பால் வருகவே தேகம் நீங்கும் அன்று நான் வாடாதென்னை அருகிருந்தழைத்து செல்வாய். அப்பனே ரமண ஜோதி கணப்பொழுதேனும் லோக கசடிலே கழிக்காதுள்ளே இணக்கமாயிருந்து நின்னோடிரண்டர கலந்து வாழ்ந்தே கணக்கது முடிந்து காயம் கழலு நாள் என்னை நீயே அழைத்தவார் அழைத்து செல்வாய். அப்பனே ரமண ஜோதி புன்புலாலாக்கை தன்னில் பூந்துள போதும் என்னை தன் பணிக்கெனவே கொண்டு தரணியில் வாழச் செய்தோய். துன்பொரு சிறிதும் நோயும் தொடாதவாரந்தி போதில் அன்பினால் அழைத்து செல்வாய். அப்பனே ரமண ஜோதி இருக்கு நாள் எல்லாம் உன்றன் இச்சையால் நிஷ்டை கூடி இருக்கு நாளெல்லாம் உன்றன் இச்சையால் நிஷ்டை கூடி இருக்கவே செய்தேன் தேகம் உதறிடும் ஒரு நாளன்று சுகத்துடன் அமரையானோ துரியமே தோய நீயே அகத்துடன் நனைத்து செல்வாய். அப்பனே ரமண ஜோதி அகத்துடன் நனைத்து செல்வாய். அப்பனே ரமண ஜோதி அப்பனே ரமண ஜோதி அப்பனே ரமண ஜோதி. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசத்தே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய மகேஸ்வரனாகிய பரமேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு இந்த முருகநாத சுவாமிகள் மூலமாக பிரார்த்தனை 10, பிரார்த்தனை பதிகம், பிரார்த்தனை திருஅகவல் என்று மணிவாசகருடைய அந்த பிரார்த்தனை 10 விரித்து உரைத்தாரோ அந்த லோக மகாகுருவாம். அதுவும் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பதிகம் எவ்வளவு மேன்மை மிக்கதாக இருக்க வேண்டும், எதை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை துல்லியமாக நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்தவராய் முருகனாருக்கு ஒரு நாமகளுக்கு கட்டளையிட்டு அவர் வாக்கிலே அமர்ந்து இந்த பதிகத்தை பாட வைத்தாரோ அந்த லோக மகாகுருவாம் பகவானுக்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும்
இந்த ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 15வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். முருகனார் சுவாமிகள் அவர் உள்ளத்திலே இவ்வாறு 3 விதமாக ஒரு பிரார்த்தனை 10 என்றும், பிரார்த்தனை பதிகம் என்றும், பிரார்த்தனை திரு அகவல் என்றும் பாட வைத்ததற்கு ஒரே ஒரு காரணம், நமக்கு எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பதை மிகச் சரியான முறையிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு பிரார்த்தனை 10ஐயோ பிரார்த்தனை பதிகத்தையோ பாடி வைத்தால் மட்டும் போதாது. பிரார்த்தனை திரு அகவல் என்று, இப்போ அகவல் பாடுறதுன்னா எப்படின்னா, கவிஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் சுதந்திரம் அகவல். இந்த அகவல் பாடுறதுக்கு இந்த பா, விருத்தம், தொகை, இந்த 3 விதத்திலே தான் பாடி தீர வேண்டும் என்கின்ற இலக்கணம் கட்டாயம் கிடையாது. நமக்கு ஒரு கவிஞருக்கு தோன்றுவதையெல்லாம் வித் அட்மோஸ்ட் ஃப்ரீடம், முழு சுதந்திரத்தோடு மனதிலே தோன்றியவற்றையெல்லாம் தோன்ற தோன்ற பாடிக்கொண்டே போவது, அதற்கு வசதி செய்து கொடுப்பது இந்த அகவல். உண்மையில் இந்த தமிழ் மொழியை, அதன் இலக்கணத்தை வகுத்த முன்னோர்களுடைய தீர்க்க தரிசனம் ஆச்சரியப்படும்படியாக இருக்கின்றது. இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள். அதனாலே கவிஞனுடைய சுதந்திரம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. முழு சுதந்திரத்தை அளிக்கும் கருத்து சுதந்திரம் என்பது முழுமையாக இருக்க வேண்டும். அது இந்த பாரத தேசத்தினுடைய பண்பாடு. நீங்க எல்லாம் நினைத்து பாருங்கள். அந்த காலத்துல மானார்கி, அரசாட்சி என்பார்கள். அப்பொழுது கூட மக்களுடைய கருத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் குட ஓலை முறை என்று வைத்தார்கள். குடம்னா இந்த பேலட் பாக்ஸு, ஓலைனா சீட்டு, பேலட் ஷீட், நம்ம போடுற வாக்கு சீட்டு. அந்த குடத்திலுள்ளே போடப்படுகின்ற வாக்கு சீட்டை எண்ணி மக்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்வது. இப்படித்தான் மன்னராட்சி என்ற பெயரிலே பொதுமக்களில் இருந்து மந்திரிமார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மன்னன் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம். வழி வழியாக ராஜாவை தேர்ந்தெடுப்பதிலே ஒரு இடைவெளியோ இடையூறோ சந்தேகமோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். ஒரு அரசனுடைய மகன், முதன் மகன், அதுவும் முதன் மகன் என்பதை தெளிவாக சொல்லி வைத்தார்கள். அப்படி சொல்லி வைத்ததினாலே இளங்கோவடிகளுக்கு ஜாதகத்தை பார்த்த ஜோசியர்கள், இவர் கண்டிப்பாக அரசராவார், இவருடைய அண்ணன் செங்குட்டுவன் அரசராகுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற போது அவர் துறவரம் மேற்கொண்டார். இந்த ஜோசியத்தை நான் பொய்யாக்குகிறேன் என்றார். அப்படி இந்த முதல் மகன் அரசனாக வேண்டும் என்பது ஆழமாக இந்த கலாச்சாரத்திலே ஊறி போயிருக்கின்றது. அப்படித்தான் ராமபிரானுடைய பாதுகைகளை வைத்து பரதாழ்வார் ஆட்சி செய்தார். அங்கே அரசன் ராமன் தான். ஆனா இன்றைக்கு கூட பிற மதத்தை சேர்ந்தவர்களுடைய ராஜ்யங்களிலே தந்தையை சிறை வைப்பது, சகோதரரை எல்லாம் கொண்டு விடுவது, எப்படியாவது தான் ராஜாவாகி விடுவது, இதெல்லாம் இன்றைக்கு கூட பார்க்கிறோம். அதே ஒரு அரசர் தப்பித்துக்கொண்டு, மகரிடமிருந்தே தப்பித்துக்கொண்டு, நமது இப்போ பாம்பேல, இப்போ மும்பை, அப்போ இப்பதான் பாம்பேன்னு சொன்னா அங்க எல்லாருக்கும் கோபம் வந்துடுது. எனவே அது மொழிப்பற்று பாராட்டப்பட வேண்டியது, அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். அதை அங்கே கடைசி காலத்திலே தப்பித்துக்கொண்டு வாழ்ந்த சரித்திரங்கள்லாம் பிற மதங்களிலே இருக்கின்றது. ஆனா நம்முடைய இந்த இந்து கலாச்சாரத்திலே இது வாழ்வியல் முறை என்று கூறப்படுவதற்கு இது ஒரு காரணம். இதில் கூறப்பட்ட அறிவுரைகள் எல்லாம் ஏதோ உபதேசங்கள் அல்ல, வாழ்வியல் நடைமுறைகள். இதை பின்பற்றாவிட்டால் நீங்கள் தூற்றப்படுவீர்கள், சமுதாயம் உங்களை மதிக்காது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சமுதாயத்தை நாம் பெற்றிருந்தோம். இன்றைக்கும் மோஸ்ட்லி இருக்கு, இல்லாம போயிடல. ஆனா ரொம்ப குறைஞ்சுடுத்தேன்ற கவலைதான். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அதெல்லாம். இப்படி அரசன் யார் இருக்க வேண்டும் என்பதிலே சந்தேகம் இருக்கக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை பின்பற்றப்பட்டாலும், மந்திரிமார்கள் எல்லாம் பொதுமக்களிடமிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தட் இஸ் பியூர்லி ஆன் மெரிட்.
கல்வி கேள்வியிலே சிறந்தவராக இருக்க வேண்டும், சொல்வன்மை படித்தவராக இருக்க வேண்டும், தெளிவான சிந்தனையுடையவராக இருக்க வேண்டும், தர்மத்திலே அறநெறி ஒழுக்கத்திலே மிகுந்த பற்றுடையவராக இருக்க வேண்டும், தப்பு பண்ணவே கூடாது, பாவத்தை செய்வதற்கு அஞ்ச வேண்டும், அது அந்த திங்கிங்கே இருக்கக்கூடாது, அந்த தாட்டே இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அவர் மகா சிந்தனாவாதியாக இருக்க வேண்டும். ஒற்றர்கள் கொண்டு வருகிற செய்திகளை எல்லாம் சரியான முறையிலே அவர்கள் செய்தியை தான் கொண்டு வருவார்கள். அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது பகைவர் நாட்டிலே என்பதை ஊகிக்கும் வல்லமை படைத்தவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பியூர்லி முழுக்க முழுக்க தகுதி ஒன்றை வைத்தே மந்திரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த முறை இப்பொழுது நமது மத்திய அரசிலேயே வந்திருக்கு. இந்த ஜாதிக்கு இவ்வளோ மந்திரி சபையில இடம் கொடுத்தாக வேண்டும், இந்த மதத்துக்கு கொடுத்தாக வேண்டும், இப்படியெல்லாம் அந்த காலத்துல ஒரு 15 வருஷம் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். பேப்பர் எடுத்தா மந்திரி சபையை ஃபார்ம் பண்ணா, எஸ் திஸ் மினிஸ்ட்ரி இஸ் பேலன்ஸ்ட், it Muslims are represented, Christians are represented, these the Dalits are represented. இப்படித்தான் மந்திரி சபைகள் இந்த நாட்டிலே உருவாகி கொண்டிருந்த நேரத்திலே மீண்டும் அந்த பழைய சனாதன தர்மத்திலே எப்படி ஒரு அரசன் எப்படி மந்திரிகளை தேர்ந்தெடுப்பானோ அப்படி இன்றைக்கு மந்திரிமார்கள் மத்திய அரசிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் they can come from bureau. IAS படிச்சதுனால it is not a bar, படிக்காததுனால it is not a bar. இப்படியெல்லாம் மீண்டும் பாரத சமுதாயம் அதனுடைய it is finding its roots. இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம். இப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மணிவாசக பெருந்தகை முதலமைச்சராகவே இருந்தும் அவர் ஈஸ்வரன் மீது வைத்த பக்தியினாலே அதையெல்லாம் இரண்டாம் பட்சமாக கருதுவராக இருக்க வேண்டும். முதலமைச்சர், அமைச்சர்களே, அரசாங்க அதிகாரிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த பதவிகளை எல்லாம் துச்சமாக மதிக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு அமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டதினாலே அரசாட்சி என்ற பெயரிலே மக்களாட்சி தான் அப்போது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதைத்தான் அப்படி மக்களாட்சி நடைபெறும் பொழுது அவர்கள் ரொம்ப ஃப்ரீயா, சிறிது கூட தயக்கம் இல்லாமல் அவருடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும், ஒரு கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய அடிப்படை கலாச்சாரம், அடிப்படை வாழ்வியல் முறை. அந்த கருத்து சுதந்திரம் வால்டேர் இந்த காலத்துல இந்த 19th centuryல நினைக்கிறேன், இப்பதான் அந்த வால்டேர் பிரெஞ்சு பிலாசபர் சொல்றான், ஐ வில் டிஃபெண்ட் டு மை டெத் your freedom of expression, even if it is to abuse me. ஒரு பெரிய சிந்தனாவாதி. இந்த சிந்தனை ஒரு சிந்தனையாக அந்த வால்டேர் நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த கருத்து சுதந்திரம் என்பது அதுதான் இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷன்லயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. கருத்து சுதந்திரம் அது நம்ம ஒரு விதத்தில் பலகீனமாக இருந்தாலும் கூட அதுதான் நம்முடைய ரியல் ஸ்ட்ரென்த், உண்மையான பலம் அந்த கருத்து சுதந்திரம் தான். ஒரு முறை தவறான ஒரு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் அடுத்த முறை சரி செய்து கொள்ள போகிறார்கள். அதற்காக அந்த கருத்தையே சுதந்திரத்தையே அழித்து விடக்கூடாது. சம்டைம்ஸ் இட் மே ஒர்க் அவுட் டு சம்படிஸ் டிஸ்அட்வான்டேஜ். அதை ஒரு ரூலா வச்சுக்கூடாது, அது ஒரு எக்ஸெப்ஷனா வச்சுக்கணும். இந்த கருத்து சுதந்திரம் கவிஞர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது அது அரசியல், பொருளாதாரம், மேனுஃபேக்சரிங், தொழில் எல்லாவற்றிலும் இந்த சுதந்திரம் பிரதிபலித்தது. 1 person 1 vote என்பதனுடைய அந்த தாற்பயம், நீ படிச்சியோ படிக்கலையோ எல்லாம் கிடையாது, நீ சிந்தனை உனக்கு திங்க் பண்ற கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ கிடையாது. 18 வயசாச்சுன்னா யூ கேன் vote. இதுதான் இந்த பாரத தேசத்தினுடைய மாபெரும் சக்தி, பலம். இது கவிதையிலேயும் பிரதிபலித்தது. அதை பிரதிபலிக்கும்படியாக அமைந்தது ஒன்று திருவுந்தியார் பாடுவது, மற்றொன்று அகவல் பாடுவது.
நீங்கள் நினைத்து பாருங்கள், முருகனுடைய ஒரு பெருமையை இப்போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மணிவாசகராக தோன்றிய பொழுது முதல்ல சிவபுராணம் 95 வரிகளா 96 வரிகளா, இரண்டாவது கீர்த்தி திருஅகவல், பிறகு திருவண்ட பகுதி, பிறகு போற்றி திருஅகவல். இதெல்லாம் மேக்சிமம் பார்த்தா 200 225 வரி, அவ்வளவுதான். முருகனார் பாடியிருக்கிறார் முதல்ல ரமண புராணம் சிவபுராணத்துக்கு சமானமாக, பிறகு உபதேச திருஅகவல், ஸ்வரூப திருஅகவல், வேட்கை திருஅகவல், இப்பொழுது நாம் சொல்ல பார்க்க போகின்ற பிரார்த்தனை திருஅகவல். இதுல ரொம்ப பெருசுன்னு பார்த்தா ரமண புராணம் 542 வரிகள். முதல்ல 540 வரி தான் இருந்தது. அப்புறம் முருகனார் 2 வரிகளை சேர்த்தார். ஆனா இப்போது ரெஃபர் பண்றவங்க எல்லாருமே அந்த பழைய வரி எண்ணிக்கையை தான் உபயோகப்படுத்துகிற, குழப்பம் வரக்கூடாது. இந்த பிரார்த்தனை சிவபுராணம் ரமண புராணம் என்பது 540 வரிகள். இதெல்லாம் தவிர ஒரு நீங்க கேள்விப்படாத ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். முருகனார் பாடியது ஸ்ரீ ரமண சரண பல்லாண்டு. இதுல ஸ்ரீ ரமண சரண திரு அகவல் முதல் பாகம், முதல் பகுதி, இரண்டாம் பகுதி திருப்பல்லாண்டு. இதுல ரமண சரண திரு அகவல் மொத்தம் 1622 வரிகள். எவ்வளோ? 540க்கு 3 மடங்கு, 1622 வரிகள். இப்படி ஒரு அகவல் தமிழ் இலக்கியத்துல யாருமே பாடினதில்லை. ஆசை இருக்கு, தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு, ஆடு மேய்க்கன்ற மாதிரி எனக்கு ஆசை இருக்கு. அந்த ரமண சரண திருவாகவல் நம்ம எடுத்துக்கணும்னா அதுக்கு முன்னாடி ரமண புராணத்தை பார்க்க வேணாமான்ற ஆசையும் இருக்கு. முதல்ல இந்த 540 வரியை முடிச்சுட்டு அதுக்கு போகலாம் அப்படின்னு இப்ப தோன்றது. ஆனா ரமண சரண திருவாகவல் பல்லாண்டு ரெண்டும் சேர்ந்து புக்கு இருக்கு. விருப்பமுள்ளவர்கள் வாங்கி கொள்ளலாம். அதுக்கு எல்லாம் பொழிப்புரையா விளக்க உரை எல்லாம் எழுதப்பட்டு ரெடியா இருக்கு. அந்த ரமண சரண பல்லாண்டு ரமண பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவசியம் படித்தே தீர வேண்டிய ஒரு நூல். பொதுவா ஆன்மீகத்துல அக்கறை இருப்பவர்கள் எல்லாம் படிக்க வேண்டிய நூல். அவ்வளவு வசதியான நூல். எப்படி நாம் சரணாகதி செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் அதுக்கு பிரார்த்திக்க வேண்டும் என்று பிரார்த்தனையின் முழுமை அந்த ரமண சரண திரு அகவல். அந்த அகவல் பாடுவதில் உங்களுக்கு இவ்வளவு வரிதான் பாட வேண்டும் என்பது கிடையாது, இப்படித்தான் பாட வேண்டும் என்ற இலக்கணம் கிடையாது. உங்களுக்கு தொழிலெல்லாம் பாடிக்கொண்டே போகலாம் என்ற அந்த கருத்து சுதந்திரம் அந்த ரமண சரண திரு அகவலிலே முழுமை பெற்றது. தமிழ் இலக்கியத்துக்கே ஒரு முழுமை பெற்றது. அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு ட்ரையல் ரன் அப்படின்னுவாங்க, வெள்ளோட்டம்னுவாங்க. அப்படி நாம் இந்த பிரார்த்தனை திரு அகவலை பார்க்க போகிறோம். இந்த பிரார்த்தனை திரு அகவலினுடைய விரிவாக்கம் தான் அந்த ரமண சரண திரு அகவல். இப்படிப்பட்ட ஒரு முன்னுரையோடு இந்த பதிகத்திற்கு போகலாம். எப்படி நாம் இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், நமது வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பது இது. மணிவாசகராக இருக்கும்போது இதை கூறியிருக்கலாமே, அதை கூறியிருக்கலாமே என்று எப்பவுமே அப்படித்தான். நம்ம கூட ஒரு பேசுறோம், பேசி முடிச்சுட்டு இந்த கிளாஸ் முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அப்படி கொஞ்சம் நினைச்சு பார்க்கும்போது, சே இந்த இடத்துல அது இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமே, இந்த இடத்துல அதை சொல்லியிருக்கலாமே, இப்படி எல்லாம் தோணும். ஆல்வேஸ் யூ ஃபீல் யூ குட் ஹவ் டன் பெட்டர். அப்படி மணிவாசகர் கொஞ்சம் நம்ம பெட்டரா பண்ணியிருக்கலாமேன்னு அவர் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டவுடன் he hits only sixes. இந்த பிரார்த்தனை பதிகத்துல, பிரார்த்தனை திரு அகவல் அது இரண்டாவது ஒரு சான்ஸ் கொடுத்த உடனே
இது ஆசிரிய விருத்தமாக இருக்கின்றது. விருத்தம் பா விருத்தம் தொகைன்னு 3 விதமா பாடலாம்னு சொன்னா அது இது விருத்தத்தை சேர்ந்தது. முத்தாமுத்தி தரவல்ல என்ற சுந்தரர் தேவாரத்தை தழுவியது. திருவாசகத்திலே இருக்கின்ற பிரார்த்தனை பத்தை பிரார்த்தனை பதிகம் என்று பெயர் மாற்றி இருக்கிறார். அது ஏன் அப்படி அப்படின்னா 10ன்னா ஸ்ட்ரிக்டா 10 பாட்டு, பதிகம்னா 11வது ஒரு பாட்டு சேர்த்துக்கலாம். இதுல 11 பாடல்கள் இருக்கின்றன. இப்படி இந்த நூலுக்கு போகலாம். இதுல முழுக்க முழுக்க யான் எனது என்னும் அகங்காரம் மமகாரங்கள் நீங்க வேண்டும். உங்களிடத்துல பக்தி பெருக வேண்டும். இதைத்தான் வேண்டிக் கொள்ளுகிறார். அதை எப்படி வேண்டிக்கிறார்னு பாருங்க, ஆச்சரியப்படுவீர்கள். திருச்சிற்றம்பலம். முதல் பாட்டு. கடையாம் என்னை கருணையினால் கனவேங்கடவா ஆண்டாயன் உடையாய் அந்த உரிமையினால் உம்பர் காணா சீர்பாத உடையான் அடைந்தும் சன்னதி முன் புகழும் முறையாம் பிரார்த்தனையை தடையாதொன்றும் புகழாதே தருதி தயாள குணக்கடலே. எடுப்பிலேயே தருதி தரித்துக் கொள்ளுங்கள், தயாள குணக்கடலே. எவ்வளவு கருணை கடலாக இருக்கின்றீர்கள். அந்த ஒரு பெரும் கருணையை இப்போது நினைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றதெல்லாம் அது ஒன்றும் சாரம் இல்லை, இது அது அவ்வளவு ஸ்டாண்டர்ட் இல்லை, இதுல குவாலிட்டி இல்லை, தகுதி இல்லை, இப்படியெல்லாம் நினைச்சு எத்தையும் தள்ளி விட்டுறாதீங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எடுப்பிலேயே வேண்டிக் கொள்ளுகிறார். இதுதான் நம்முடைய வேண்டுகோளா இருக்கணும். பகவான்கிட்ட எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்றதுக்கு முன்னாடி தயவு செய்து நான் கொஞ்சம் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அப்புறமா கொடுக்கலாமா வானாமான்னு டிசைட் பண்ணுங்க. அப்புறமா சொல்லணும், ஐயோ எனக்கு விட்டுறாதீங்க, எனக்கு தயவு செய்து எனக்கு கொடுங்க. அது அப்புறம். முதல்ல சொல்லப்பட வேண்டியது தயவு செய்து கேளுங்க. கடையாம் என்னை கருணையினால், கடையனிலும் கடையவர்களிலும் கடைப்பட்டு போன என்னை கருணையினால் கனன மேன்மை மிகுந்த பகவானை வெங்கடவா ஆண்டாய் என்னை நீர் ஆட்கொண்டீர்கள். என் உடையாய் எனக்கு உரியவரே, அந்த உரிமையினால் என்னை நீங்கள் ஆட்கொண்டு விட்டீர்கள் என்பது எனக்கு பிரத்யட்சமா தெரிஞ்செடுத்து, அந்த உரிமையினால் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் எ லிபர்ட்டி வித் யூ. உம்பர்கானா சீர்பாத புடையானடைந்து, உம்பர்னா வானலோகத்தவர், வானலோகத்தவர்களும் காண முடியாத உங்களுடைய அந்த திருவடிகளை தரிசனம் செய்து அதன் புடையான அது பக்கம் அந்த உங்களுடைய திருவடிகளுக்கு அருகே வந்து உன் சன்னதி முன், உங்க முன்னாடி உங்க சன்னதியில புகழும் முறையாம் புகழுகின்ற இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறையாம் பிரார்த்தனையை தடையாதொன்றும் புகழாமே. போரும்பா நிறுத்து, அப்படி சொல்லிடாதீங்க. தடையாதொன்றும் புகழாது, முழுசா கேளுங்க, பாதியில விட்டு போயிடாதீங்க. தருதே தயாள குணக்கடலை, தரித்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். அடுத்த பாடலிலே 2வது பாடல். கடலுட்படிந்த உப்பந்த கடல் நீர் மயமா கரைவது போல் உடலு கிடந்தேன் உன்னருட்பேர் ஒளியுள் படிந்த ஒளிமயமா கிடலுக்கு வந்தேன் யான் எனதென்ற இரண்டும் கெட்டும் இயல்பாமை உடலுற்றொளிர உதவுதி நீ உணவாய் என்னை உட்கொண்டே. கடலுள் படிந்த உப்பு, கடல்ல உப்பு தூக்கி போட்ட அந்த கடல் நீர் மயமாக அந்த உப்பு கரைந்து தான் என்பது இல்லாமல் போகின்றதோ, அதை போல நான் இப்போது இந்த உடலுட் கிடந்தேன், வேற்று விகார விடக்குடமே கிடப்ப நான் இப்படி அகப்பட்டு கொண்டு விட்டேன்.
உன் அருள் பேர் ஒளியுள் படிந்து. அப்படி நான் இந்த உடலிலே வந்து அகப்பட்டு கொண்டு விட்டாலும் நீங்கள் அங்கே பிரகாசமாக ஒரு ஸ்வயம் பிரகாச ஜோதியாக ஒளிமயமாக அதன் உள்ளே வந்து படிந்திருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் உள்ளே இருப்பது என்ன ஆச்சரியம். இப்போ கான்சியஸா அந்த ஜோதியை நான் தரிசனம் செய்ய வேண்டும். ஒளிமயம் உன் பேர் அருள் ஒளி உள் படிந்து ஒளிமயமாகிடலுக்கு அவ்வாறு அந்த ஆத்ம ஜோதியாக எனக்குள்ளே இருக்கின்ற அந்த பரஞ்சோதியாகுவதற்கு உவந்தேன், ஆசைப்பட்டேன். எனக்கு இந்த மோட்ச இச்சை என்னிடத்துல இருக்கு, என்னை கைவிட்டுறாதீங்க. எனக்கு அந்த ஆசை இல்லைன்னு நினைச்சிக்காதீங்க. ஸ்பஷ்டமா தெளிவா சொல்றேன், நான் உண்மையிலேயே உங்களோடு ஒன்று கலந்த அந்த ஆத்ம ஜோதி பிரகாசமாக ஒளிர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஓப்பனா சொல்றேன், ஒளிவு மறைவு இல்லாமல், வித்தவுட் மின்சிங் வேர்ட், வித்தவுட் எனி ஈக்விவகேஷன், வித்தவுட் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டா சொல்றேன். எனக்கு எனக்கு எவ்வளவோ குறைகள் இருக்கலாம், அந்த குறையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்னுடைய உண்மையான தகுதி மோட்ச இச்சை. இது நிஜமாவே உங்களிடத்துல வந்து ஒன்று கலக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதை மட்டும் மனசுல பெருசா நினைச்சுக்கோங்க. ஒளிமயமாகிடலுக்கு உவந்தேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும், எனக்கு யான் எனது என்ற இரண்டும் கெட்டு இந்த அகங்கார மமகாரங்கள் நீங்கி உன் இயல்பாம் உங்களுடைய உண்மையான இயல்பாகிய மெய் உடல் உற்று மெய்யாகிய சத்திய சரீரம், சத்திய ஸ்வரூப சரீரம், அந்த சத்தியான்ம சரீரத்திலே ஆத்ம சரீரத்திலே உற்று அதை அடைந்து அதிலே ஒன்று கலந்து ஒளிர உதவுதி. அது எப்ப முடியும்? உதவுதி நீங்க எனக்கு அதை உதவி செய்யுங்கள். அது எப்படி முடியும்? உணவாய் என்னை உட்கொண்டே என்னை பட்சித்தாய் பிராணனோடு அருணாச்சலா. லட்சியம் வைத்து அருள் அஸ்தரம் விட்டு பிராணனோடு பக்ஷித்தாய் அருணாச்சலா, பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சலா. அததான் இங்க அவர் கேட்கிறார். அவர் எனக்கு அதை செய்து முடித்து விட்டீர்கள் அருணாச்சலேஸ்வரரே என்கிறார் பகவான். இங்கே இவர் எனக்கு அது நல்லா தெரிஞ்சிருந்தா தானே இந்த மாதிரி கேட்க முடியும். இவர் முழுமையாக ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டதுனால அதை நம்ம ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஆத்ம ஞானத்தையே தெரியலன்னா எப்படி வேண்டிக்கிறோன்னு மட்டும் எப்படி தெரியும்? அந்த பாதையை கடந்து வந்த பின்புதான் அந்த பாதையிலே ஒருவர்களை நினைத்து நீங்கள் பரிதாபப்பட வேண்டும் என்றால், அவர்கள் மீது உங்களுக்கு பச்சாதாபம் இருந்தால், அப்பா நீ இப்படித்தான்ப்பா வேண்டிக்கணும்னு கத்து கொடுக்கறது தான் இது. அப்படி மெய் உடல் உற்று ஒளிர உதவுதி நீ உணவாய் என்னை உட்கொண்டே தலைவர் காணலவன் ஊடாதல் கான். இப்படி என்னை நீங்கள் அக்ஷர மாலையில அம்புவில் அறிபோல் அன்புரு உனில் என அன்பாய் கரைத்தருள் அருணாச்சலா. அக்ஷர மாலையில இல்லாதே இல்லை. பட் இதெல்லாம் இப்போ பிரார்த்தனை பதிவோ முருகனார் இதெல்லாம் படிக்கும்போது அது அந்த ஒரு பிரார்த்தனை மேலும் மேலும் நமது உள்ளத்திலே திடப்படுகின்றது. அதுக்குதான் இதெல்லாம் உபயோகப்படும். சாந்தமாய் போவன் அருணாச்சலா, சாப்பாடு உன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா. இப்பதான் நான் சொன்ன பாடல்ல அது இங்க கொண்டு வந்திருக்கேன். தன்னைத்தான் காணலைவன் தான் ஒன்றாய் காணவனாதே தலைவர் காணலைவன் ஊனாதல் கான். இப்படி திருவாசகத்தில் இருக்கிற பிரார்த்தனை பத்தில் இருக்கின்ற 5வது பாடலை நம்ம முன்னும் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இனி அடுத்த பாடலிலே 3வது பாடல். கொண்டும் கொடுத்தும் தம்முள்ளே
குலவும் உண்மை அடியார்பால் ஒன்றும் படிக்கும் உன்னருளே உணரும் படிக்கும் சிவபோதம் மண்டும் படிக்கும் அகந்தை மதி மங்கும் படிக்கும் சதாமுக்தி அண்டும் படிக்கும் வெங்கடப்பேராண்டாய் உவந்தற்கருளுதியே. இதோட சிறப்பா தமிழ் எழுத முடியுமா? படிக்கும் படிக்கும் என்று ஒரு சித்த விளையாட்டு விளையாடுகிறார் 8 வரிகளில். கொண்டும் கொடுத்தும் தம்முள்ளே உளவும் உண்மை அடியார்பால். அவர்கள் இறைவனிடத்திலே ஈஸ்வரனிடத்திலே தாங்கள் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தும் மற்றவர்கள் அடியவர்களுக்கு இறைவன் கொடுத்த இன்பத்தை தானும் பகிர்ந்து கொண்டும் கொடுத்தும் தம்முள்ளே குலவும். குலவுதல்னா அப்படியே குலவி மகிழ்ந்திருத்தல். ஒன்னா இருக்கும், அதோட அளவு கடந்த சந்தோஷம், அதுதான் குலவுதல். குலவுறதும் கொஞ்சம் அதுவும் போதும். அப்படி குலவும் உண்மை அடியார்பால் மெய்யடியவர். அப்பர் பெருமான ஞானசம்பந்த மூர்த்தியும் ஒன்னா இருந்தா அந்த நாட்கள்லாம் எப்படி இருந்திருக்கும்? அவ கூட இருக்கிற அடியவர்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? கொண்டும் கொடுத்தும் தம்முள்ளே குலவும் உண்மை அடியார்பால் ஒன்றும் படிக்கும். அவர்களிடத்துல போய் ஒண்டிக்கணும். ஒண்டுதல்னா போய் ஒன்ன ஒரு ஓரமா சேர்ந்துக்கிறது. ஒண்டிட்டா போறோம். ஒன்றும் படிக்கும் உன்னருளே உணரும் படிக்கும். உங்களுடைய அவர்கள் கூட சேர்ந்த அந்த சத்சங்கத்தினாலே உங்களுடைய அருமை பெருமைகளை, உங்களுடைய பெரும் கருணையை, அந்த பேர் அருளை உணரும் படிக்கும். உணர்வதாவது ஆத்ம தரிசனத்தை, இறைவனை தரிசனம் செய்வது, அதுதான் உணரும் படிக்கும். சிவபோதம் மண்டும் படிக்கும். அடுத்த ஸ்டெப் அதுதான். ஆன்மபோதம் மண்டுதல்லாம் அப்படியே பெருகுதல், பொங்கி 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 பெருகுதல், அப்படி மண்டும் படிக்கும். அகந்தை மதி மங்கும் படிக்கும். இதெல்லாம் நடந்ததுன்னா அகந்தை மதி மங்கி போகும். மங்கும் படிக்கும் என்பதனாலே அது இறுதியிலே இல்லாமல் போகும் படிக்கும். சதாமுக்தி அண்டும் படிக்கும். இப்படியெல்லாம் வெங்கட பேர் ஆண்டாய், என்னுடைய பேர் ஆண்டவரே வந்து ஏற்குன்னா எனக்கு அருளுதியே. எங்களுக்கு இப்படித்தானே வேண்டிக்கணும். பகவானை வேற என்ன வேணும்? வேண்டிக் கொள்வது அத்தனையும் அவருடைய பேர் அருள். அந்த அருள் கிடைக்கும் போது என்னெல்லாம் நடக்கும்னு ஒரு பட்டியலிடுகிறார். அதுல தமிழ் இன்பத்தை கொண்டு வருகிறார். இவ்வளவு இன்பம் ரொம்ப கஷ்டம் தமிழ்ல கொண்டு வர்றது. இட்ஸ் நாட் ஈஸி. அடுத்த பாடல், 4வது பாடல். அருட்கண்ணாலே அகத்துணை கண்டு அடியார் விளங்க மெய்ஞான பொருட்கண்ணா என் உயிர் எவ்வுயிர் உழுவாழ்போத சுடராம் முனை விட்டு மருட்கண்ணால் இம்மகிதலத்து வாழ்வை சதமா மயங்குற்றேன் இருட்கண் அகப்பட்டெம்பெருமான் இறைவேங்களவாய் எளியேனே. இங்கே கண்ணால் கண்ணால் என்று ஒரு ஜால வித்தை காண்பிக்கிறார். அருட்கண்ணாலே அகத்து உனை கண்டு அடியார் விளங்க. அடியார் விளங்க, அடியார்னா பன்மை, அடியார்கள்னு அர்த்தம். அடியவர்களெல்லாம் அவருடைய நீங்க அவங்களுக்கு அருட்கண்ணை கொடுத்தீர்கள். அர்ஜுனனுக்கு கூட நான் உங்களுக்கு திவ்ய சக்ஷு கொடுக்குறேன்னு தான் சொல்றார் ஸ்ரீகிருஷ்ணர். உனக்கு நான் ஞானக்கண் கொடுக்குறேன்னு சொல்லல. அப்புறம் இந்த ஞானக்கண்ணை கொடுக்குறேன், நான் எப்படி இருக்கேன்றது நீ அப்படி பாருன்னு சொல்லல. எவ்வளவு சட்டிலா இருக்கு பகவத்கீதை. எவ்வளவு அழகா இறைவன் பேசுறா எப்படி பேசுவார் பாரபட்சம் இல்லாமல். அர்ஜுனனுக்கு இன்னும் அந்த ஞானத்தை அடைவதற்கு தகுதி இல்லை, அதனால அப்படி சொல்ற உனக்கு. ஆனா அவருக்கு மிக பிரியமானவனாக இருக்கிறான். பாண்டவர்களே அவன் அர்ஜுனன் சொல்லிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு பிரியமானவனாக இருக்கிறான். அவங்கிட்ட அப்படிப்பட்டவனிடத்துல கூட உனக்கு திவ்ய சக்ஷு கொடுக்குறேன், நீ என்ன எதையெல்லாம் இடத்திலே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அத்தனையும் நீ பார். அர்த்தம்
உனக்கு விரும்புவதையெல்லாம் நீ பார்த்தாய், ஆனால் இறைவனே வந்து பார்ப்பா அப்படின்னா உனக்கு விரும்புவதையெல்லாம் நீ பார்த்தால் யூ ஆர் சீயிங் யூ ஆர் நாட் சீயிங் வாட் இஸ் தேர், யூ ஆர் சீயிங் வாட் இஸ் வித்தின் யூ. தட்ஸ் a வெரி பிக் டிஃபரன்ஸ். இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது. அது எவ்வளவு துல்லியமா வியாசர் கொண்டு வந்திருக்கார் வார்த்தைகள். ஆச்சரியம். அவர்கள்லாம் தெய்வ பிறவிகள். சாதாரண வேதவியாசர் சாதாரண பிறவிகள். இது ஒரு பாரத கலாச்சாரத்தையே நிலையை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு பெரும் அமானுஷ்யமான காரியத்தை செய்து முடித்தவர். நமது கனவிலும் நனவிலும் அள்ளும் பகலும் போற்றி வணங்கப்பட வேண்டியவர். அவருக்கு சமானமா ஒரு ஒருத்தரை பார்க்க முடியுமா? அப்படி பார்க்க முடியும் தான். ஆத்ம ஞானிகள் எல்லாம் சமானம் தான். அப்பேற்பட்டவர் ஸ்ரீகிருஷ்ணர் அம்சமா கிருஷ்ண துவைபாயனர். அவர் கருப்பா இருந்திருப்பார் போல இருக்கு. கிருஷ்ண துவைபாயனர் கிருஷ்ண துவைபாயனர் சொல்லியிருக்காங்க. ஆனா விஷ்ணு வம்சமா 16 வயசுல முடிஞ்சப்போ இன்னொரு விஷ்ணு வந்து இன்னொரு 16 வயசு கொடுத்தானுவ சங்கரருக்கு இவருக்கெல்லாம். அப்பேற்பட்டவர் அவர் அருட்கண்ணாலே இறைவனை பார்த்தவர் அடியவர்கள். அப்படிப்பட்ட அடியவர்கள் விளங்க மெய்ஞான பொருட்கண்ணாய் எவ்வுயிர்க்கு உள்ளும் வாழ் போதச் சுடராம். நீங்கள் இல்லாத ஜீவான்மாவே இல்லை, எல்லா உயிர்களுக்குள்ளும் மெய் ஞான பொருட்கண்ணாய். மெய் ஞானமாக பொருள்னா அதான் பொருள், மற்றதெல்லாம் பொருள் அல்ல. சாரம் உள்ளது பொருள், சாரமற்றவை என்றைக்கும் பொருளாக முடியாது. அது அர்த்தம்ன்றது சமஸ்கிருதத்துல. மீதி எல்லாம் அர்த்தமற்றது, அர்த்தம் இல்லை. அர்த்தம் அதனால்தான் தர்ம அர்த்த காம மோட்சம். லோகாயத்தமான வாழ்க்கையில செல்வத்தை விரும்புவது அர்த்தம்னு சொன்னாலும் கூட உண்மையான பொருள் ஆன்ம பொருளை சேகரிப்பதுதான். போன வாட்டி கூட ஏதோ சொன்னமே, செல்வம்னு வரும்போது சொன்னமே, நுண்ணுணர்வு இன்மை வறுமை அஃது உடைமை பண்ணை படைத்த பெருஞ்செல்வம் பார்த்தோம் இல்லையா? அந்த நுண்ணுணர்வு என்பதுதான் ஆத்மன். அதுதான் அர்த்தம் உடையது, அர்த்தம் உள்ளது. அது இன்மை வறுமை, அது இல்லாட்டா மீதி எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் நாம் அறிஞர்கள் தான். அஃது உடைமை, அதை மட்டும் நாம் பெற்றுவிட்டோமே ஆனால் ஆகுது அதுன்னு சொல்ல, ஆகுது அதுதான் அப்படின்னு அர்த்தம். ஆயுத எழுத்து வந்தா அதுதான் தீர்மானித்து சொல்வதற்காக சொல்லப்படுது. ஆகுது பண்ணை படைத்த பெருஞ்செல்வம். அப்படி அந்த பொருள்னா நிதி, அதுதான் அந்த பொருள் கண்ணாய். கண்ணதுதான் அந்தமிலா கண் என்கிறார் உள்ளது 40. அப்படி கண்ணாய் எவ்வுயிர்க்குள்ளும் வாழ் போதச் சுடராம். எப்படி ஒரு உள்ளது 40 வந்து இவருக்கு எப்படி அனுபவமா இருக்கு பாருங்க முருகனார். போதச் சுடராம் உனை விட்டு உங்களை விட்டுட்டு மருட்கண்ணால் இம்மகிதலத்து வாழ்வை சதமா மயங்குகின்றேன். மருள் அறிவு மயக்கத்தினாலே, அந்த அறிவு மயக்க கண்ணினாலே, அகந்தை கண்ணினாலே மகிதலத்தை இந்த பூலக வாழ்க்கை சாஸ்வதம் என்று எண்ணி மயங்குற்றேன். இருட்கண் அகப்பட்டு எம்பெருமான் அப்படி மயங்கி போனதுக்கு காரணம் நான் அறியாமை, அந்த மூலாவித்தை காரண மாயை, காரண சரீரம், மாயா சக்தி அவ்வியக்தமாக இருப்பது, அதுல அகப்பட்டு கொண்டு அந்த இருளிலே அகப்பட்டு கொண்டு அதனால இந்த உலக வாழ்க்கையை நான் சதம் என்று மயங்கி விட்டேன். அப்பா எங்களை காப்பாற்றுங்கள். எம்பெருமான் இறைவ எங்கடவா எளியேனே, நான் அபலை அசக்தன். எனக்கு மட்டும் அந்த வீரியமும் சக்தி இருந்தா நான் மாட்டிப்பேனா? அகப்பட்டு கொள்ள மாட்டேன். எளியேன், நீங்க தான் என்னை காப்பாற்றணும். என்னால என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியல என்று தன்னுடைய இயலாமையை தெரிவித்துக் கொள்ளுகிறார் முருகனார். இது அந்தாதியே அமைக்கப்பட்ட பதியம். அங்கே எளியேனே என்று முடித்தவர் இங்கே எளியேன் என்று ஆரம்பிக்கிறார்.
எளியேன் முந்தன் அருள் விழியால் இதய தோய்ந்து அங்கிருந்தூரும் தெளிவே பருகி தெருமரலை தீரக்கடியாத அங்கார களியே கொண்டி காசினிவாய் கலங்கி திரிந்த துணை காலம் விழிவேன் முயங்கி வேங்கடவா விழியா வினைக்கு விருந்தாயே. எளியேன் உந்தன் அருள் விழியால் இதயம் தோய்ந்து அங்கு இருந்தூரும் தெளிவே பருகி. எளியேன் தான், எளியவனாக இருக்கின்றேன். என்னால என்ன முடியலன்னா உங்கள் அருள் விழியால் நீங்கள் உங்களுடைய திருக்கண் நோக்கத்தை என் மீது பாய்ச்சுகின்றீர்கள். அப்படி அதிலே தோய்ந்திருந்தும் கூட அந்த உங்களுடைய விழிகளிலே இருந்து ஊறுகின்ற அந்த தெளிவே பருகி, ஆன்ம தெளிவை பருகி தெருமரலை, தெருமரல்னா மனக்கலக்கம், வில்டர்மெண்ட், வில்டர்மெண்ட், அந்த தெருமரலை தீர கிடையாது, தீரனா முழுவதுமாக தீர்த்து அற கடியாது அகங்கார களியே கொண்டு இந்த அகந்தை நேர விளைகின்ற இன்பங்களையே பெருசா நினைத்து கொண்டு காசினிவாய் இந்த உலகத்திலே கலங்கி திரிந்து எத்துணை காலம் விழிவேன், விழிவேன்னா அழிவேன், எவ்வளவு காலம் மறுபடியும் மறுபடியும் பிறவிகளை எடுத்து எடுத்து இதே அகங்கார மாய வாழ்க்கையிலே, சாஸ்வதமற்ற வாழ்க்கையிலே, எப்போதும் துன்பத்தையே தந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே எவ்வளவு காலம் நான் அழிந்து கொண்டிருப்பேன். நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? விழிவேன் உயங்கி அதிலிருந்து மீளாமல் வெங்கடவா விழியா வினைக்கு விருந்தாயே. விழியான அழிந்து போகாத, நான் அழிந்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த வினை என்பது அழியாமல் இருக்கின்றது. இந்த விழியா வினைக்கு நான் விருந்தாகி போகிறேன். நான் உங்களுக்கு விருந்தானும், அதை விட்டுட்டு அகந்தைக்கு விருந்தாகி கொண்டிருக்கிறேன். பத்ருஹரி வைராகிய சதகத்துல சொல்றார், இவன் எவ்வளவு மக்கா இருக்கான், அறிவிலியாக இருக்கிறான். ஏதோ இவன் ஆசைகளை அனுபவிப்பதாக இவன் நினைத்துக் கொள்ளுகிறான். உண்மையிலே ஆசைகள் தான் இவனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் நடக்கிறது. ஒருவன் மதுவை அனுபவிப்பதாக நினைத்துக் கொள்ளுகிறான். ஆனா மதுதான் அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். கடைசியில் அவனால வெளில வர முடியலையே. போதை மருந்தும் அப்படித்தானே. சிலதான் அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னர் வள்ளுவர். அஞ்சுவது அஞ்சுதல் அறிவார் தொழில்னு சொன்னார். ரெண்டும் சொன்னார். மூளை இருக்கவன் புத்திசாலி அந்த பக்கமே போக மாட்டான், எடுத்த எடுப்படியே விட்டுடுவான். இட் இஸ் ஜஸ்ட் அன்திங்கபிள். ஏதோ விளையாட்டுக்கு பண்றான்னு. மெடிக்கல் காலேஜில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இன்னசென்ட்டாக வில்லேஜ்லலாம் வந்து ஜாயின் பண்ணுற டாக்டர் கோர்ஸ் ஜாயின், எங்களுக்கு எம்பிபிஎஸ், பிஃபார்ம், பிடிஎஸ் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. அப்போ நிறைய கிளாஸஸ் ஒன்றா வரும். ஃபார்மகாலஜி நிறைய வரும், அனாட்டமி, ஃபிசியாலஜி எல்லாம் ஒன்றா தான் வரும், ஒன்றா தான் படிப்போம். அப்போ ஸ்லோவாக அந்த ஃபஸ்ட் இயர் இதில் தே டெவலப் திஸ் ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங். அண்ட் அப்போ தான் நினச்சிப்பேன், ஏன்னா நீங்கள்லாம் டாக்டரா போயிட்டு நீங்களா மக்களுடைய நலனை காப்பாற்ற போறீங்க, இப்பவே இதெல்லாம் நீங்க விட்டாதான்டா உங்களுக்கு நல்லது, ஏன் இது உங்களுக்கு தெரிய மாட்டேன்றது. பட் அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துலேருந்து அவங்க இது சரியில்லையே வெளியில வரணும்னாலும் வர முடியறது இல்லை. அதை தான் இவர் சொல்றாரு, வினைக்கு விருந்தாயே. இதே இப்படி நினைச்சு பாருங்க, ஒரு பரதநாட்டியம் கத்துக்கிறோம், ஒரு சங்கீதம் கத்துக்கிறோம். முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம ஆசையா சங்கீதம் பண்ண, நம்ம தான் சங்கீதத்தை ப்ராக்டிஸ் பண்றோம்னு நினச்சிக்கிறோம். அந்த 5 வருஷம் பொறுத்து சரஸ்வதி தேவியினால் அந்த அறிவுக்கண், சங்கீதக்கண் திறக்கப்பட்டால், அந்த ஸ்வரஸ்தானங்கள் நல்லா பிடிபட்டுதுன்னா, அதில் ஒரு கமாண்ட் வந்ததுன்னா, மேல் உச்சஸ்தாயிலையும் மத்திய ஸ்தாயிலையும் இதுலையும் அனாயாசமாக சென்று வருகின்ற லாபகம்லாம் வந்துடுத்துன்னா தன்னை மறந்து பாட்டு வரும். அப்போ நமக்கு தெரியும், இட் இஸ் த மியூசிக் தட் இஸ் மேக்கிங் யூ சிங், யூ ஆர் நாட் சிங்கிங். அது உண்மை பாட வைக்கின்றது.
Initially, you think you are dancing. After 5 years, 6 years, the fact is, it is the dance that drives you. அது இதுக்கும் பொருந்தும். வினைய முதல்ல ஏதோ இந்த லோகாயத்தமான சூழலை அனுபவித்து அந்த வினைகளுக்கு நம்ம பழகிட்டோம்னா எப்பொழுதுமே ஒரு வழக்கம் பழக்கமாகின்றது. பழக்கம் தவிர்க்க முடியாததாகி விடுகின்றது. அதுலேருந்து வெளில வர முடியறது இல்லை. நம்ம ஆசைப்பட்டா கூட. அதை தான் சொல்றாரு இவர். அந்த வினைக்கு விருந்தா இப்படி நான் அழிந்து கொண்டே இருக்கின்றேன். இது எப்போ அவருக்கு தெரியும்? இந்த பாதையை கடந்து அவர் ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டதுனாலே அவருக்கு இதை தெளிவா சொல்ல முடியாது. நீங்கள்லாம் ஜாக்கிரதையா இருக்கும், அந்த பக்கம் போகாதீங்க. அடுத்த பாடல் 6வது பாடல். விருந்தாய் விருந்தாயே, வினைக்கு விருந்தாக இருக்கின்றேனே என்று முடித்தவர் விருந்தாயே என்று ஆரம்பிக்கிறார். விருந்தாய் உன்னால் மிசைந்து பட விரும்பி காத்த என் உயிரை பொருந்தாமாயை புலையகந்தை புசித்து போக போரேன் உடையாய் அருந்தாய் உடன் பூன்ற ஆகுதியாய் அதனை ஆற்று மகத்துற்று திருந்தா ஒழுக்க தீயகந்தை சிறுநாய் கவ்வி கொளா முன்னே. விருந்தாய் முன்னால் மிசைந்து பட, மிசைதல் அப்படியே கசக்கிறது, சாப்பிடுதல், இசைதல், அசை போடுதல். அப்படி விருந்தாக நீங்க என்ன சாப்பிடணும்னு விரும்பி காத்த என் உயிரை, இந்த ஜீவான்மாவை, இந்த பொருந்தா மாயை புலையகந்தை, புலை கீழ்த்தரமானது, புலையன்னா ரொம்ப ரொம்ப கேவலமானது, கீழானது. அந்த புலை அகந்தை, மாயை புலை அகந்தை, பொருந்தா மாயை, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, அதுக்கு தகுதியே கிடையாது. அது புசித்து போக போறேன். அது என்னை புசிப்பதற்கு எனக்கு மனசு சம்மதப்படவில்லை. 2 விஷயம் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன். when you develop a passion, அதற்காகத்தான் நாம் வாழ்கிறோம் என்பது ஒரு உறுதிப்பட்டது, அதனால எவ்வளவோ நன்மைகள் விளையும். நேரத்தை வீணடிக்க மாட்டோம். இன்னொன்று, இந்த உடலை காப்பாத்திப்போம். உடலை நல்லா பாதுகாத்து அப்பப்போ அதுக்கு பிராணாயாமம் பண்றதோ, ஃபாஸ்டிங் பண்றதோ, அது அந்த உடம்பை நல்லா ஒரு மிஷினை நல்லா வச்சுக்கணும். அது எவ்வளவு ஃபிட் கண்டிஷன்ல வச்சுக்கணுமோ, அப்படி இல்லைன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். உடலுக்கு நோய்வாய்ப்பட்ட நேரம் அனாவசியமா வேஸ்ட் ஆகும். அதனால இரவு நேரத்துல 1 மணி நேரம் விழிச்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் கூட குறைஞ்சிரும். ஏன்னா அந்த பேஷன் will drive you. எவ்ரி மினிட் இஸ் ப்ரெஷியஸ்னு தோணும். ஒருத்தருக்கு இந்த நாட்டை முன்னேற்றித்தான் தீருவேன்ற பேஷன், ஒருத்தருக்கு சங்கீதம் தான் பேஷன், ஒருத்தருக்கு சச்சின் மாதிரி சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும். கலக்கத்தான் 4 மணிக்கு எழுந்து ஜாகிங் பண்ண போறேன்னா, who is commanding them to do it daily? Who is supervising? இப்ப கனகம்மா சொல்லிட்டா, நம்ம இந்த முருகநாத சுவாமிகளுக்கு நூல்களுக்கெல்லாம் நம்ம உரை எழுதணும்னா, you will see to it that work is carried out without any hindrance. அததான் சொல்றார். இந்த அகந்தை நம்ம வெல்வதற்கு, அகந்தையினுடைய ஆளுகையிலே நம்மளால முடியலையேன்னு கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட ஒரு பேஷன் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நல்லதா. That will make you get liberated from the ego. ஈகோ அந்த அளவு நம்மள ஆளுமை பண்ண முடியாது, ஆட்சி பண்ண முடியாது. To that extent you must develop that passion. இதெல்லாம் சில வழிமுறைகள். இப்போ மோடிஜிக்கெல்லாம் என்ன பேஷன்? இந்த நாட்டை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும். How you see how nicely he keeps his body fit. ஏதாவது ஒரு என்னைக்காவது பேப்பர்ல பார்த்துருக்குமா, பிரைம் மினிஸ்டர் இஸ் இன்டிஸ்போஸ்ட், he will not be attending work this evening, his engagements are cancelled. 11 வருஷம் இல்லை, அந்த குஜராத்தில் வேற ஒரு 13 வருஷம், கிட்டத்தட்ட 25 வருஷம் பண்ணியிருக்காரு. என்னைக்காவது அவர் நோய்வாய்ப்பட்டதான் நமக்கு தெரியும். ஒரு தலைவலி. Because of the passion.
இந்த முருகனார் என்பது ஒரு பேஷனா இருந்தா நம்ம ஹெல்த்தே இம்ப்ரூவ் ஆகும், அன்கான்சியஸ் ஆகும். அதுக்கெல்லாம் நம்ம பிரத்யேகம் எதுவும் பண்ண வேணாம். முருகனார்கிட்ட இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன? அறிவு தெளிவு. அது பகவான் கொடுக்கறது. முருகனார் இஸ் லைக் அவர் எல்டர் பிரதர். ஒரு எங்க பிரதருக்கு தம்பிக்கு கையை பிடிச்சி ஆச்சு போய் வழி காமிச்சு அப்பா மடியில உக்காத்தி வைக்கிறது தான் அவர் பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர் முழுசா எடுத்துன்னு விடுறாரு. இல்லைன்னா இவ்வளவு பாட்டு எழுதியிருக்க மாட்டார். அப்படியெல்லாம் பண்ணதுனால இதுக்கு எவ்வளவு பேர் முருகனாருடைய பாடல்கள்ல மனதை பறி கொடுத்திருக்கிறார். அவரும் நல்ல நிறைந்த வாழ்வு வாழ்ந்தார். 83 வயசு வாழ்ந்தார். நல்ல திரகாத்திரமான வாழ்க்கையை வாழ்ந்தார். எப்போ தாட்ஸ் கம்மியா இருந்தோ ஹெல்த் ப்ரொபோர்ஷனேட்லி இட் வில் இம்ப்ரூவ். எந்த அளவு தாட்ஸை ஜீரோ ஆக்குறீங்களோ, குறைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க உடல் நலம் பெருகும். இது இட்ஸ் சர்டனிட்டி இன் லைஃப். பட் அந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணோன்னா ஃபாஸ்டிங் இருக்கணும், கொஞ்சம் யோகாசனாஸ் இருக்கணும், கொஞ்சம் வாக்கிங் இருக்கணும், கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணணும், நல்லதை சாப்பிடணும், சாப்பாட்டை குறைக்கணும். அதுக்கு ஓவரா குறைக்கூடாது, மிதமா இருக்கணும். அதனால தான் பகவத்கீதையில ஒரு மித ஆகாரம், இஷ்டத்துக்கு பட்னி போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்ப நவீனமா ஒரு உதாரணம் தான் மறுபடியும் மோதிஜி தான் தோன்றுது. அவர் எவ்வளவு நல்ல தன்னுடைய ஒரு பர்சனல் லைஃப் எவ்வளவு அழகா வச்சுட்டு இருக்காரு. லீவ் அலோன் ஆல் தீஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் விடுங்க. அவரை பார்த்து கத்துக்கிறதுக்கு பர்சனல் லெவல்ல நம்ம ஹெல்த், நம்ம இது, நம்ம அவுட்லுக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்ரோச், இதெல்லாம் நிறைய அந்த மாதிரி ஒருத்தர் அந்த பொசிஷன்ல இருந்து பண்றாரு. தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அபவுட் இட். எனிவே, சில விஷயங்கள்லாம் கோடி காமிச்சு நிறுத்துறது பெட்டர். இப்படி முருகனாருடைய இந்த ஒரே பேஷன், என்னுடைய ஜீவாத்மாவை நான் உங்களுக்கே அர்ப்பணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த அகந்தை அதை புசித்து போக போறேன், என்னால பொறுக்க முடியல. உடையாய், ஏனென்றால் நீங்கள் என்னை உடையவர்கள், நீங்க எனக்கு எஜமான. உங்க பொருள் வேற யாராவது எடுத்துன்னு போல நீங்க வேடிக்கை பார்த்துன்னு சும்மா இருக்கலாமா? உடையாய், அங்க எவ்வளவு சட்டிலா அந்த பிரார்த்தனையை சொல்றாரு பாருங்க. நீங்க யூ cannot afford to be just silent or a non spectator or a non looker. அது மாதிரியா நீங்க எனக்கு அருந்தாய் உடன் பூன்றாகுதியாய். பூன்றாகுதினா கடைசியா கொடுப்பாள், யாக முடிவில் அளிக்கப்படுகின்ற ஆகுதி. அத அருந்தாய், நீங்களே அதை சாப்பிடுங்கள், அதனை ஆற்றும் அகத்துற்று. அதுக்குன்னு ஒரு மகம்னா யாகம். அந்த யாகத்துல நம்மை பொறுத்தவரையில நாம் செய்கின்ற யாகம் இந்த நான் யார் விசாரம். அந்த நான் யார் விசாரம் தான் வேள்வி. அதுல பூர்ணாகுதி கொடுக்கிறோம், அது இந்த ஜீவாத்மா. அருந்தாய், அந்த பூரணாகுதிய நீங்க தான் சாப்பிடணும், அதனை ஆற்று மகத்துற்று. நீங்க அந்த வேள்வியிலே வந்து எழுந்தருளி அந்த நான் யார் என்ற வேள்வியை நான் செய்யும்போது அதிலே நீங்களே வந்து பிரத்யட்சமா வந்து எனக்கு என்னை அழித்து என்னை உணவாக்கி நீ கொள்ள வேண்டும். எப்போ இந்த திருந்தா ஒழுக்க தீயகந்தை சிறுநாய், திருந்தாது இந்த அகந்தை, இதை திருத்தி சரி பண்ணி வச்சுக்கலான்னா நிச்சயமா முடியாதுன்றதை நான் தெரிந்து கொண்டேன். அந்த திருந்தா ஒழுக்கம் படைத்தது தீய அகந்தை. ஓ, தீயது, பொல்லாதது, வஞ்சனை மிக்கது, என்னை எப்படியாவது ஏமாற்றிட வேண்டும் என்பதிலேயே குறியாக இருப்பது. இது சிறு நாய். யாகம் ஒண்ணு பெருசா நடந்துட்டு இருக்கும் போது ஒரு குட்டி நாய் யார் கண்ணியும் படாம உள்ள போந்து பூர்ணாவதி தூக்கின்னு போட்டா எப்படி இருக்கும்?
இந்த சிறுநாய் கவ்விக்குழா முன்னே இதெல்லாம் தூக்கின்னு போன அப்புறம் நீங்க வேடிக்கை பார்த்து என்ன பிரயோஜனம்? அது வேடிக்கை பார்க்கறதுக்காக எனக்கு நீங்க இருக்கீங்க. நீங்க அந்த நாயை நீங்க கண்டுபிடிச்சு என்னாலதான் கண்டுபிடிக்க முடியல. என்னதான் அது ஏமாத்துறது? உங்களை ஏமாத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. நீங்க எனக்காக அந்த அகந்தை என்னும் சிறு நாய் அது கொஞ்சம் கூட தகுதியற்றது. தகுதி இல்லாத ஒன்று இதை எடுத்துன்னு போலாமா? அதுக்கு நீங்க பர்மிட் பண்ணலாமா? தயவு செய்து என்னை காப்பாத்துங்கள். என்ன ஒரு கான்செப்ட் அது. ஒரு யாகம், அதுல பூர்ணாகதி எவ்வளவு முக்கியம். அதுல ஒரு நாய் ஓடி வந்து கிடுகிடுன்னு வந்து கவின்னு ஓடி கொடுத்தனா அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவை மீண்டும் மீண்டும் இந்த அகந்திக்கு பலியாகி விடக்கூடாது. நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன். தயவு செய்து நீங்க என்ன காப்பாத்துங்க. அற்புதமான ஒரு ஓவியம் தான் இதெல்லாம். சொல்லோவியம். திரையில எடுத்து பெயிண்ட் அடிச்சு பண்ற ஓவியம் மாதிரி சொற்களினாலே முருகனார் ஒரு பெரும் ஓவியத்தை இதிலே தீட்டி இருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு தீட்டுறார். 7வது பாடல். முன்னை அடியார் உன்னருளால் மோகம் கழன்று மோனவளம் தன்னை உளத்துட்டலைப்பட்டு தழைப்பாராக சதிமாயைக்கு என்னை இலக்க ஒழித்தாயே இறைவா இறைவேங்கடவா எனையாண்டாய் அன்னையினும் நல் அன்புடையாய் அருளின் முறைக்கீதழகாமி முன்னை அருளால் உன்னடியார். பழைய உன்னுடைய முன்னை அடியவர்கள் எல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டேன். அவ அப்படியா உங்களால பயன்பெற்றார்கள், உங்களுக்காக இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவ அனுபவிச்சா, இப்படி எவ்வளோ பேர் சொல்லிட்டேன் எனக்கு. அதெல்லாம் சத்தியமா இருக்கு. அலட்சுமா ஏதோ ஒரு சரித்திரம் அல்ல. 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், மகாபக்த விஜயத்துல பாண்டுரங்கன் அருளாலே அருள் பெற்ற எவ்வளவோ பக்த கோடிகள், சூர்தாஸ்லேருந்து ஜெயதேவர்லேருந்து விட்டோபா, ஞானம், ஞான் தேவ், எவ்வளவு பேர், முக்தாபாய், ஜெனிபாய், சக்குபாய், மீராபாய், சொல்லிட்டே போலாம். அவ்வளோ பேர் நீங்க உங்களால உன் அருளால் மோகம் கழன்று, அகந்தை மோகம் கழன்று, மோகம்னா குழப்பம் மயக்கம், அது கழன்று மோன வளம் தன்னை உளத்து தலைப்பட்டு தலைப்பாராக. உங்களுடைய மோன வளம் பெருகிக்கொண்டே போகின்ற அந்த மௌனான்ம வேகம் பீரிட்டு தழைத்து தழைத்து பெருகி கொண்டு இருக்க என்ன மட்டும் சதி மாயைக்கு, இந்த அகந்தைக்கு சதி பண்ணி என்ன கெடுக்கிறது. என்னை இலக்காக ஒழித்தாயே, என்ன அம்போன்னு விட்டுட்டீங்களோ, என்னை காப்பாற்றவே மாட்டீங்களோ. கொஞ்சம் கூட உங்க மனசுல இரக்கம் என்பதே இல்லையா? என்னை இலக்காக ஒழித்தாய், என்னை குறி வச்சு அகந்தைக்கு வசதி பண்ணி கொடுக்குறீங்களா? நீ தூக்கின்னு போய் என்னன்னு, இவனை தூக்கின்னு போ, என்கிட்ட கொண்டு வராத, ஒழித்தாயே என்ன ஒழிச்சுட்டீங்களோ. இறை வெங்கடவா, 1000 சொன்னாலும் பகவானே நீங்கள் தான் என் கண்கண்ட தெய்வம், என்னை ஆண்டாய். ஆனா என்னை நீங்கள் ஆட்கொண்டு விட்டீர்கள். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பரம சத்தியமா தெரியும். அன்னையிடம் நல் அன்புடையா ஈண்டிடும் அன்னையில் பெரிதருள் புரிவோய். நீ அவ்வளவா என் மீது அன்பு மிக்கவர்கள் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனா இது ஏன் நடக்கிறது? என்னை கைவிடுதல் என்பது ஒரு வாட்டி இந்த அகந்தைக்கு நான் தோற்று போய் கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு வாட்டி நான் அட்டன் பண்ணணும், எவ்வளவு வாட்டி நான் அப்படி தோற்று போயிட்டே இருக்கணும். அதாவது ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி நான் வெற்றி பெறும்படியாக இந்த அகந்தையை அழித்து வீறு கொண்டு நிற்கும்படியா, உங்களோட ஒன்று கலந்து அந்த ஆத்ம பேரின்பத்தை அனுபவித்தவாறு இருக்கும்படியாக எனக்கு அருள் பண்ண மாட்டீங்களா? நடக்கவே நடக்காதா? அப்படிதான் ஆயிடும். அது என்னுடைய கதின்னு நீங்க என்னை விட்டுருவீங்களா? அப்படிலாம் விட்டுட்டீங்கன்னா எந்த மாதிரியான காரணத்தை சொல்லி நீங்கள் என்னை தட்டி கழித்தால் அது உங்களுடைய பேர் அருளுக்கு, அந்த அருளின் முறைக்கு. இட் இஸ் நாட் இன் ஆர்டர். முறைனா ஆர்டர். இட் கேன் நெவர் பி இன் ஆர்டர். அந்த அழக அருளின் முறைக்கு ஈது அழகாமை. அழகாமைன்னு அழகு இல்லையே. இது சரி சேராது. உங்களுடைய
இயல்புக்கு இது பொருந்தாது. அருளின் முறைக்கு ஈது அழகாமே, அழகற்ற காரியமாச்சு. நீங்கள் அபாத்திர கருணை வள்ளல் அல்லவா? தகுதியை பார்த்தா நீங்களே கொடுக்கிறீர்கள். என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கின்றது. அதற்கு எப்படி திருவாசகத்திலேயே மணிவாசகர் இதானே சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பார்த்திருக்கோம் பிரார்த்தனை 10ல. இடரே பெருக்கி ஏசற்று இங்கு இருத்தல் அழகோ, அடி நாயேன் இப்படி இருக்கலாமா உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன். இப்படி நாசமா போயிட்டு இருக்கனே, சுடரார் அருளால் நீங்க ஜோதி இனிதான் துணியாய், இது இப்போதாவது சங்கல்பம் பண்ணிக்கங்களே என்றார் என்கிறார் மணிவாசகர். அடுத்த பாடலிலே அழகும் குணமும் பேரருட்சீராற்றும் திறனும் அளப்பரியாய் தழுவும் தொண்டன் தன்பாலே சாரும் பிழையை தயையாலே கழுவும் படிக்கும் கணவை கருதி பணிந்தேன் திரளருவி புலவம் தினமும் முழங்கு முழு மோன சோனை வேங்கடனி. என தமிழ்! இப்படி ஒரு தமிழ் படிக்கிறதுக்கு, இப்படி இதுல தமிழராக பிறப்பதற்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு தமிழ் இன்பம். இதனாலெல்லாம் தான் ஈர்க்கப்பட்டு 30,000 பாட்டியம் படிக்கணும்னு ஒருத்தனுக்கு தோணித்துன்னா, அந்த தமிழினுடைய மேன்மை, அதனுடைய அழகு, அதனுடைய செழுமை எப்படியெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இந்த பாட்டுக்கு பாட்டு இந்த பதிகம் அப்படி இருக்கு. அழகும் குணமும் பேர் அருட்சீர் ஆற்றும் திறனும் அளப்பரியாய். ஒரு அளவே இல்லாமல் நீங்கள் அழகும் குணமும் பேர் அருட்சீர் ஆற்றும் திறனும் உங்ககிட்ட இருக்கு. எனக்கு நல்லா தெரியறது, என நீங்க ஏமாற்ற முடியாது. தழுவும் தொண்டன் தன்பாலே, தன்னை வந்து தழுவிக் கொள்கின்ற, தன்னை அடிபணிந்து வணங்கி தழுவி தன்னுடைய திருவடிகளை அப்படியே தழுவிக் கொள்கின்ற தொண்டன் தன்பாலே, அந்த உண்மை மெய் அடியவர்கள் இடத்திலே சாரும் பிழையை தயையாலே, அவரிடத்திலே இந்த அகந்தை என்ற பிழை வந்து சார்ந்து விட்டால் அது உங்களுடைய பெரும் கருணையினாலே கழுவும் படிக்கு உன் கணவருளை, அதை என்னிடமிருந்து முழுவதுமாக கழுவி நீக்கி விடுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொண்டு, உங்களுடைய கன மேன்மை மிக்க உங்களுடைய அருளை, உங்க அருள் எப்படிப்பட்டது அளப்பரியதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால கருதி படிந்தேன். நான் உங்ககிட்ட வந்து உங்களையே சரணடைந்தேன், உங்களையே சரணாகதி செய்து விட்டேன். இனிமே என்னுடைய நினைப்பை மாற்றிக்கொள்வது என்பது ஒரு காலம் இல்லை. பகவானே, திரள் அருவி முழவம், முழவம்னா மத்தளம், மத்தளத்துல மத்தளத்தை வாசிச்சா எப்படி அந்த ஒரு நாதம் எழும்புமோ, அப்படி இந்த சோனை மலையிலே திரண்டு கிடக்கின்ற அந்த அருவி கீழே ஓடி வரும் பொழுது மத்தளம் வாசிப்பதை போல அதான் இனிமையான ஒரு இசையை எழுப்புகின்றது, தினமும் எழுப்புகின்றது, தினமும் முழங்குகின்றது. அப்படி முழங்குகின்ற முழு மோன சோனை வேங்கடனே, அப்படி அந்த அருவி முழங்குகின்ற அந்த மத்தள போன்ற இசையினாலே அடியவர்கள் உள்ளத்திலே அந்த மௌனம் எழுகின்றது. அப்படிப்பட்ட சோணாச்சலத்தை அவர் எழுந்தருளி இருக்கின்ற எங்கள் வெங்கடரமண சுவாமியே, என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள். ஏனென்றால் உங்களுடைய திருவடிகளையே கதி என்று நான் உங்களிடத்திலே வந்து பணிந்து விட்டேன். ஹியராஃப்டர் ஒண்ணு மட்டும் சரியா புரிஞ்சுக்கோங்க, ஐ கேன் நாட் ரீட்ரேஸ் மை ஸ்டெப்ஸ். அது அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. உங்களுடைய மேன்மையை உணர்ந்து, உங்களுடைய பேர ஆற்றலை, பேர அருளை முழுமையாக உணர்ந்து உங்களுடைய நீங்க தான் எனக்கு சரணாகதி என்று நான் வந்து உங்களிடத்திலே உங்களுடைய திருவடிகளிலே வந்து பணிந்து விழுந்து விட்டேன். இனிமே எழுதுகிறதுன்றது நீங்க தான் என்னை தூக்கி அணைந்தருளாச்சல, நீங்க தான் என்னை தூக்கி
ஏன்று கொள்ள வேண்டும். பிஞ்சிலே பழுத்திட்ட பேத ஏன் பிரான் உனக்குணவா பெய்தேன் மனம் நஞ்சமாயினும் உண்டமைந்திடாய் நயத்தகுங் குணநாகரீகனே உஞ்சு போகை ஊத்தையேற்கருள் உதவுகென்று நான் உன்னை ஓர்தலும் விஞ்சு நல் விருந்தாக ஏன்றேனை ஏன்றன தூக்கி விஞ்சு நல் விருந்தாக ஏன்றேனை ஆண்ட வேங்கட வீர சிங்கமே என்னை தூக்கி ஏன்று உங்களோட மார்பத்தோடு அணைத்து கொண்டு உங்களோடு என்னை ஒன்று கலக்க வைத்து விட்டீர்களே என்று அங்கே சொல்லுகிறார். என்று ஆண்ட வேங்கட வீர சிங்கமே அப்படிப்பட்ட அங்க எங்களுக்கு நீங்கள் அருளிவிட்டீர்கள் என்று அங்க உறுதி செய்கிறார். இங்கே பிரார்த்தனை நமக்காக செய்கிறார். இனிமேல் உங்களை தாண்டி போவது என்பது இந்த ஜன்மத்துல இல்லை. இது ஒரு லெவல்ல போய் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களுடைய ஒரே கதி என்னை காப்பாற்றுவது. நான் எவ்வளவுதான் 1000 முறை தோற்று போனாலும் 1001வது முறையாகவாவது என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடனும் பொறுப்பு. ஆனா எனக்கு என்னுடைய நான் ஏதாவது ஒழுங்கா ஒரு கடமை ஒரு யமம் நியமம் ஏதாவது வச்சிருக்கேன்னா அது நான் வச்சிருக்கிறான்னு பார்க்காதீங்க. அதுதான் அடுத்த பாடலில் சொல்கிறார். 9வது பாடல். கடனும் கடனென்றொன்றும் கடைப்பிடியா கயவன் கசடன் கடையன் பொய் நடனன் நடன் என் தன்னை திருவருட்சீர் நாட்டத்தாலே நலமுறுத்தி திடனொன்றியம்மை சிவஞான செல்வம் சிறக்க சிறுமை தீர்த்து உடனொன்றுருவாழ் உதவல்புன உற்ற கடன் என் உடையானே. கடன் என்று ஒரு டெய்லி டிசிப்ளின் ஒண்ணும் கிடையாது. ஒன்றும் கடைப்பிடியாத கயவன் கசடன் கடையன் பொய் நடன நடிக்கிறவன். ஆனா அதெல்லாம் இருப்பதை போல நடிக்கிறவன் பொய் நடன். அப்படி நடிப்பவன் என்ன திருவருட்சீர் நாட்டத்தாலே உங்களுடைய திருக்கண் நோக்கத்தினாலே நலமுறுத்தி திடன் ஒன்றிய மெய் சிவஞான செல்வம் சிறக்க உங்களுடைய சிவஞான செல்வம் என் உள்ளே சிறக்க என்னுடைய சிறுமை தீர்த்து உடன் ஒன்றுரு வாழ்வு உடன் ஒன்று உங்களிடத்திலே ஒன்றி போய் வாழ்கின்ற ஒரு வாழ்வு உதவல் உனக்கு உற்ற கடன் உங்களுடைய கடமையும் பொறுப்பும் என்னுடைய கடமை பொறுப்பு இதெல்லாம் பார்க்காதீங்க. உங்க கடனை பாருங்க, உங்களுடைய பொறுப்பை பாருங்க, உங்களுடைய கடமையை பாருங்க. பார்த்து என்னை உடையானே எனக்கு எஜமானரே என கை விட்றாதே. அடுத்த பாடலிலே இப்படித்தான் நான் வேண்டிக் கொள்ள வேண்டும். வேண்டிக் கொள்வதனுடைய ஒரு முழுமை இந்த பதியம். உடையாய் அருள உமை பொறுப்பால் உடையாய் ஊர செங்கன்மார் விடையாய் அருட்சீர் வெங்கடவா வேத கீதா பல்பூத படையாய் பரமா பசுபதி பரிந்தென் தன்னை பாலித்து கடையாமெனினும் கலதியன கருத்தென் தன்னை கழியாதே. உடையாய் அருளோ உமை ஒருபால். எங்கேந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரருள் பெருக்கெடுத்து ஓடுகின்றது உங்ககிட்ட பார்த்தா அந்த சீக்கிரட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்க பக்கத்திலேயே அருளே சொரூபமாக இருக்கின்ற உமை அன்னையை என் தாய் உமாதேவியை நீங்க பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு அப்படி ஒரு அருள் பெருக்கெடுத்து ஓடி வருகின்றது. உங்களால அருள் இல்லாமல் இருக்க முடியல. வேற என்ன வச்சுட்டு இருக்கீங்க? உடையாய் ஊர செங்கன்மால் விடையாய் ஊர்வதற்குன்னா வாகனத்துக்கு வாகனமாக செங்கன்மால் திருமால் மகாவிஷ்ணுவ விடையாய் ரிஷபமாக வைத்துக்கோ. ரிஷபமாக உடையாய் அப்படி கூட்டிக்கணும். உடையாய் ஊர செங்கன்மால் விடையாய் ரிஷபமாக. அந்த திருப்புர தகனத்தின் போது மகாவிஷ்ணு ரிஷபமாக ஈஸ்வரனை தாங்கினாராம். அதனால்தான் அவர் மற்றதுக்கெல்லாம் போல இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா அம்பாள்லாம் சிங்கத்தெல்லாம் வச்சுக்கிறார். இவர் ரொம்ப எருது வச்சுக்கிற காரணம் அங்க மகாவிஷ்ணு
திரிபுரா தகனத்தின் போது இவருக்கு ரிஷபமாக இருந்ததுனால, அதனாலதான் இவர் ரிஷப வாகனம், ரிஷப கொடியும். அருட்சீர் வெங்கடவா. இங்க நந்திகேஸ்வர பெருமான் விஷ்ணு அம்சம்னு அதனாலதான் சொல்லப்படுவது. இத அந்த சத்தியுகத்திலே இவர் பண்ண மகாவிஷ்ணு இவருக்கு பண்ண ஒரு உதவிய அதுக்கு பிரத்யுபகாரமாக, இந்த உபகாரத்துக்கு ஒரு பிரத்யுபகாரமாக அடுத்து திரேதா யுகத்துல ராமபிரானாக வந்த பொழுது இந்த ஈஸ்வரன் அனுமாரா வந்து போய் சேர்ந்தார் கிஷ்கந்தியில. அனுமார் வந்து மாருதி சிவாம்சம் என்பது மகா பிரசித்தம். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்வது, கடனை தான் பட்ட கடனை தீர்த்து கொள்வது. அப்படி அருட்ஸ்ரீ வெங்கடவா வேத கீதா, வேத பண்ணினாலே சுழப்பட்டு இருப்பவரே, அதனாலே மகிழ்பவரே, பல் பூதப்படையாய், பூதகணங்கள் எல்லாம் உங்களுக்கு படையாய் இருக்கு, என்னென்னலாம் நீங்க வச்சுருக்கீங்கன்றார். பரமா பரமேஸ்வரனே, பசுபதி பரிந்து என்னை பாலித்தி, நீங்களாக விரும்பி பரிதாபப்பட்டு பச்சாதாப்பட்டு என்னை காப்பாற்றுங்கள். கடையாம் எனினும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னா நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க யாரையெல்லாம் நீங்க காப்பாற்றணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை பேரையும் காப்பாத்திட்டு, ஆனா என்னை மட்டும் கடைசி ஆளாகவாவது என்னை காப்பாத்துங்க, என்னை கை விட்டுறாதீங்கன்னா நான் பொறுமையா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடையாய் எனினும், கடையாம் எனினும், நான் தான் கடைசி ஆளு, நீ வெயிட் பண்ணுப்பா, உனக்கு வேற வழி இல்லைன்னு நான் சந்தோஷமா வெயிட் பண்றேன், என்னை காப்பாத்திட்டா போறோம். கடையாம் எனினும் கலதீன, நீ ரொம்ப மகா மோசமானவன், துஷ்டன், கலதின்னா கொடியவன் என்று கருத்துன்னா வெறுத்து என் மேல கோச்சிண்டு தன்னை கழியாதே, கருத்தெந்தன்னை நான் அப்படிலாம் மோசமானவன் என்னை ஒதுக்கி விடாதீர்கள், கழித்து விடாது, ஃபில்டர் பண்ணாதீங்க, என்னை கடைசி ஆளாகவாவது காப்பாத்துங்க. இறுதியாக இப்படி எல்லாம் அங்கே திருவாச்சகத்துல திருச்சாளர் ரிஷப வாகனம் ஏன் ஈஸ்வரனுக்கு கிடைச்சது? கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்தேராதே, இடபமது ஏறியவார் என கரிய இயம்பேடி, தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமான்கால் சாழலோ. கடற்கரியும் யானையும் பரிமாவும் குதிரையும் தேரும் இதெல்லாம் வாகனமாக வைத்துக்கொண்டு உகந்து விரும்பி ஏற்றுக்கொள்ளாமல் இடபமது ஏறியவார், போய் போய் எருது மேலேயா போய் ஏறிப்பா யாராவது, அப்படி ஏன் அப்படி பண்ணார் அப்படி எனக்கு அறிய ஏம்பேடி, எனக்கு எடுத்து சொல்ல முடியுமா? பதில் சொல்ற அடுத்தவள். தடமதில்கள் மூன்றும் அந்த திரிபுர தழல் எரித்த அந்நாடு, திரிபுர தகனத்தின் போது அவற்றை எரித்த அந்த நேரத்து அதனால அப்போ மகாவிஷ்ணு இடபமதாய் தாங்கினான் திருமால் கான் சாழலும், இடபமாக ஈஸ்வரன் மகாவிஷ்ணு வந்து தாங்கினார். அதனால அவரையே அந்த எருதையே பர்மனண்டா தனக்கு வாகனமாக வைத்துக் கொண்டு விட்டார் ஈஸ்வரன். அவர்தான் நந்திகேஸ்வர பெருமான் என்கிறார் மணிவாசகர். 11வது பாடல் இறுதி பாடல். அந்த இறைவனுடைய மனம் உருகி போகும்படியாக ஒரு பிரார்த்தனையின் சிகரமாக வைக்கிறார். அந்த இறைவன், அந்த ரமண பகவான், அந்த சிவபெருமான், அருணாச்சலேஸ்வரர் மறுக்கவே முடியாத வகையிலே அந்த பிரார்த்தனையை கூறி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார். கருத்தாயாயி கதியிலையை கலங்க விடுத்து கடல் காட்ட மறுத்தால் அதுவோ வேங்கடம்மா, வல்லால் உனக்கு மாண்பாவது உருத்தாதுன்றன் அருளையன கொளித்தால் உடையாய் உயிர் வாழ்க்கை வெறுத்தாதரவு வேறின்றி விழிவேன் அந்தோ கடையேனே. கருத்தாயாய் இவ்வளோ கேட்கிறவங்கள கடைசியில உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு என்னை நீங்கள் வெறுத்து, கதி இல்லையை, எனக்கோ வேற கதியே இல்லை, கலங்க விடுத்து நான் மதி கலங்கி
மனம் கலங்கி போகிறேன். அப்படி நான் கதற கதற நான் கலங்கும்படியாக என்னை கைவிட்டு விட்டு கடல் காட்ட மறுத்தால், உங்கள் திருவடிகளை காட்டிக் கொடுக்க மறுத்தால், அதுவோ வேங்கட மாவல்லால், அங்கேயும் மாவல்லால் என்கிறார். பகவானே, மாபெரும் கருணையே சொரூபமாக இருப்பவரே, வாரி வாரி கொடுக்கின்ற வல்லாலே, உனக்கு மாண்பாவது அதுவா உங்களுக்கு மாண்பாகும், மேன்மை தரும். ஒருத்தருக்கு கதற கதற ஒருத்தரை கைவிடுவது உங்களுக்கு நியாயமா? அது நீங்கள் கேளாதளிக்கும் கேடில் புகழோய். அந்த புகழை என் தகுதியை பார்க்காதீங்க. உங்க அந்த கேளாதளிக்கும் கேடில் புகழோய், அந்த புகழை கேடு செய்யாத அருள் அருணாச்சலா. அந்த புகழுக்கு ஒரு ஹானி வந்துடக்கூடாது. அதுவா வல்லால் உமக்கு மாண்பாவது உறுத்தாது. மனசுல ஒரு உறுத்தல் இருக்கும், இவனுக்கு போய் நம்ம அருள் பார்க்கிறோமேன்னு. அப்படி எல்லாம் அந்த உறுத்தல் எல்லாம் விட்டுருங்க. அப்படி நீங்க விடாட்டா அது இந்த வினை என்னை என்ன துன்புறுக்கும். நீங்க அந்த துன்பத்தை பார்த்தா நான் பர்மனண்டா நிரந்தரமான துன்பத்திலே போய் விழுந்து விடுவேன். உறுத்தாது உந்தன், அந்த உறுத்தாதுன்றதுக்கு 2 விதமா. உந்தன் அருளை எனக்கு ஒழித்தால், உறுத்தாதுன்னா உங்க மனசுல அந்த உறுத்துதல் இருக்கவே வேண்டாம். அதை கொஞ்சம் பர்மனண்டா மறந்துடுங்க. அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வையுங்க. அதை நினைத்தே பார்க்காதீர்கள். உந்தன் அப்படி உங்கள் அருளை எனக்கு ஒழித்தால், அது உறுத்துறதேன்னு உங்க அருளை எனக்கு ஒழித்து விட்டீர்களானால், எனக்கு கொடுக்காம விட்டா என்ன தெரியுமா அவன் உடையாய். மறுபடியும் சொல்றாரு, என்னுடைய எஜமானனே, எனக்கு உரியவரே, உயிர் வாழ்க்கை வெறுத்து உயிரோடு இருப்பதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்து, ஆதரவு வேறின்றி வேற யாராவது இருந்தா நான் போய் கேட்கலாம், அவளால முடியும். அப்படி யாருமே இல்லை எனக்கு. எனக்கு அந்த இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து, இந்த உடல் வாழ்க்கையை வெறுத்து, ஆதரவு வேறின்றி விழிவேன். சர்வ நிச்சயமாக நான் அழிந்தே போவேன். அந்தோ கடையேனே, அந்தோ அந்தோ அந்தோவே என்கிறாரு. அப்படி அந்தோ அந்தோ அழிந்தே போவேன், எனக்கு வேற வழியே இல்லை. அப்படி ஆகிவிடாமல் என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறார். இதைவிட சிறப்பா ஒரு பிரார்த்தனையை செய்ய முடியாது. மணிவாசகருடைய தமிழுக்கு அவரே பாடியதினாலே அவரே ஒரு 10 மடங்கு ரொம்ப 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 அதிகமா இப்படி ஒரு எல்லையை வேண்டுவதிலே, பிரார்த்திப்பதிலே தொட்டு பார்க்க முடியாது என்ற வகையிலே மணிவாசகராக அவர் செய்த போது ஒரு எல்லையை தொட்டு காண்பித்தார் என்றால், அதற்கும் அப்பாற்பட்ட எல்லை இருக்கின்றது என்று அவரே ஒருத்தர் ஒரு கிரிக்கெட்டியர் அவர் பண்ண கோலியே ஒரு ரெக்கார்டையே அவரே முறியடிக்கிறாப்புல மணிவாசக பெருந்தகை முருகனாகராக இந்த பிரார்த்தனை பத்திலே தன்னுடைய அந்த தமிழ் இன்பத்தை வாரி வாரி வழங்கிய அந்த திருவாசக இன்பத்தை மேலும் பெருக்கி சன்னதி முறையாக நமக்கு அளித்திருக்கிறார் என்று சொல்லி, இப்படிப்பட்ட தமிழை படிப்பதற்கே ஒரு பாக்கியம் வேண்டும். ஏனென்றால் பகவானிடத்திலே எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால்தான் நாம் பகவானுடைய கருணைக்கு பாத்திரர்களாவோம், பகவானுடைய கருணையை பெறுவோம் என்று சொல்லி, மேலும் இந்த பிரார்த்தனை அதிகத்தை பார்த்திருக்கிறோம். அடுத்து பிரார்த்தனை 10, பிறகு பிரார்த்தனை திரு அகவல், இவற்றையும் பார்ப்போம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வ சன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத்.